Hi friends, வணக்கம் and welcome back to Sats Vlog. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா காசிமேட்ல இருக்க fish marketக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்றத உள்ள போய் பார்க்க போறோம். ரேட்லாம் கம்மியா இருக்குதா இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குதா எப்படி இங்க கொண்டு வராங்க அப்படிங்கற விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. அப்படியே சைடுல வர அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோல போகலாம். Friends, இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் இருக்குல்ல, இந்த மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீன்பிடி துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. நிறையா போட்ஸு, இந்த போட்ஸ்லாம் பார்க்குறீங்களா, இது பேர் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாளில் வந்து ரிட்டர்ன் வரக்கூடியது. இதிலே வந்து 1 மாதம் 1.5 மாதம் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பிடிச்சிட்டு வர லான்ச்சர்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு 5 நாளில் வர போட்டு. இது எல்லாமே லான்ச்சஸ்லேருந்து வர மீன் எல்லாத்தையுமே வந்து நல்லா அழகாக கழுவி தான் இந்த கூடையிலே மாற்றுறாங்க. ரொம்ப க்ளீனாக தான் மாற்றுறாங்க. மாற்றிட்டு இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு போகுது. ஒரு சிலது வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்குல்ல, ஒரு சிலதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஷெட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. இந்த மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த லான்ச்சஸ்லேருந்து வந்து இறங்குற பொருளெல்லாம் வச்சு ஏலம் விடுறாங்க. இந்த மீனெல்லாம் ஏலம் விடுறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இங்கே சொல்லலாம். காலையில் 1 மணிக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. 1 to 5, 6 வரையும் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் 1 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 3-4 மணி போல் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் சில தில்லு முள்ளுகளும் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் நான் வரும்போது இப்போ சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த காசிமேடுக்கு போய் தான் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 டோஸ் வேக்சின் போட்டிருக்கணும். கொரோனா வேக்சின் 2 டோஸும் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக போங்க. ஏன்னா யாருமே மாஸ்க் போடலை. அங்கே போய் பார்த்த வரைக்கும் யாருமே போடல. சும்மா நார்மலாக தான் இருக்காங்க. அதே போல் 200 300 மீன் வாங்குறீங்கன்னா இங்கே செட் ஆகாது. லாட்டாக வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மீன் மார்க்கெட் தான் இது. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க. கனவா மீன்கள் பெருசு பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் ஆக்சுவலாக டேரெக்டாக வந்து ஷெட்டுக்கு போகுது. ஷெட்டுனா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குளிர்படுத்தி வைப்பாங்களா, பதப்படுத்தி வைப்பாங்களா அந்த ஃப்ரீசர் இது வச்சு, அதுதான் ஷெட்டு. ஆக்சுவலாக இது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம்லாம் வந்து டேரெக்டாக இங்கேருந்து ஷெட்டுக்கு போயிடுது. சின்ன சின்ன மீன்லாம் வந்து இங்கே வச்சு விற்கிறாங்க. இதில் 2 மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஒன்று ஏலம் விடுற மாதிரி ஒரு மார்க்கெட்டு, இன்னொன்று வந்து நார்மலாக ஒரே இடம் தான். அது அடுத்தது பார்ப்போம். அதை இந்த லான்ச்சஸ் எல்லாமே காலையில் 1 மணிக்கெலாம் வந்து நின்றுது. 1 மணியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் வந்து க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறம் கூடையில் மாற்றுறாங்க. கூடையிலேருந்து மாற்றிட்டு இங்கே விற்கிறவங்களுக்கா இல்லை ஷெட்டுக்கு போகிறதான்றதை அங்கே அந்த லான்ச்சஸ் ஓனர்ஸ் இருக்காங்களா அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஏலம் விட்டுறது. உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டி விடுறாங்களா, இது வந்து எந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன். அந்த பாட்டி வந்து ஏலம் விடுறது பார்த்தீங்கன்னா 1300. இந்த வஞ்சர மீன் 2 வஞ்சர மீன் சேர்ந்து வந்து 1300 அப்படின்னு சொல்லி ஏலம் விடுறாங்க. ஏலம் விடுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ரேட்லேருந்து ஒரு ஆளாக நான் எனக்கு 1400 வேணுமா, 1400, நீங்கள் 1500, 1500 அப்படின்னு சொல்லி ஏறிக்கிட்டே போகுது. யார் ஹையஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மீன் கொடுத்துட்றாங்க. அதே போல் வந்து இந்த ஏலம் விடுறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதையும் பாருங்கள். பக்கத்தில் அந்த பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து இந்த எறாவை வந்து 500 ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. 500 ரூபாய்க்கு யாருமே கேட்கல. இது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். பெரிய எறா, சின்ன எறானாலே இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. அங்கெல்லாம் சின்ன எறாவே இவ்வளோ பெருசு. பெரிய எறா சின்ன எறா எல்லாம் கலந்து வந்து 500 ரூபாய்க்கு ஏலம் விடுறாங்க. யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 500 ரூபாயை வந்து 400 ரூபாயாக மாற்றுறாங்க. 400 ரூபாய்க்கு மாற்றுறாங்களா. உடனே 400 ரூபாய்க்கு மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 400லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஆள் கேட்பாங்க.
500 அப்புறம் இதுதான் அங்கே வியாபாரம். ஆக்சுவலாக 1000 ரூபாய் சொல்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு போகல அப்படின்னா உடனே ஒரு 800 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. அதுவும் யாரும் கேட்கலன்னா 700 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. 700 ரூபாய் சொன்னோடனே நான் என்ன பண்ணுவேன், ஓகே நல்ல ரேட்டாக இருக்குது 800 ரூபாய் நான் சொன்னோடனே இன்னொருத்தர் வந்து 900 ரூபான்னு 1000 ரூபான்னு அவங்க எவ்வளோ ரேட்டில் ஆரம்பித்தாங்களோ அதை விட அதிகமான ரேட்டுக்கே விற்கிது அதிகமாக. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் இல்லையா, அது என்னன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களே தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு 1400 ரூபாய்க்கு கேட்டேன்னு வைங்களாம், அது நல்ல ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வியாபாரம் பண்ணுறவங்க பக்கத்தில் வியாபாரத்தை அங்கே முடிச்சுட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி 1500 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படின்னா விலையை ஏற்றுறாங்க. இதை வந்து நான் அங்கே கவனித்தேன். நீங்கள் அடுத்த வாட்டி யாராவது அங்கே வாங்க போகிறீங்கன்னா அந்த விஷயத்தை கவனித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி அது மாதிரி விஷயங்கள் அங்கே நடந்திருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன்னா பக்கத்தில் அங்கே வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இங்கே ஏற்றி விடுறாங்க. நம்ம வந்து 1200 சொன்னோன்னா அவங்க வந்து 1300 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 1400ன்னு சொல்லி அப்புறம் நம்மளுக்கு கிடைக்குது. அது மாதிரி விஷயங்களும் நல்லா தாராளமாகவே நடக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்குங்க போனீங்கன்னா. ஆக்சுவலாக இது வந்து நார்மல் மார்க்கெட்டு. அங்கே ஏலம் விடுறாங்க இல்லையா, ஏலத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு தெரு மாதிரி போகுது. இந்த மார்க்கெட் 2 பக்கமும் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்குறோம். ரேட்டெலாம் வந்து உண்மையாலுமே தாராளமாக வாங்கலாம். நிறைய ரேட் நாங்கள் விசாரித்தோம். அந்த ரேட்டையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ இது மீன்? 2 பாருங்கள். இந்த இது வந்து பாறை மீன் சொல்லுவாங்க. இதை இப்படி நீங்கள் தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் முட்டிக்கால அளவுக்கு இருக்கும். அங்கே பாருங்கள் 2 கூடை வச்சுருக்காங்க. 2 கூடையும் தாண்டி அந்த மீனோட வால் போகுது. ரொம்ப ஹைட்டு. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்டு. இது வந்து இந்த மீனை வந்து இவங்க 2000 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் 1500 ரூபாய்க்கே வாங்கிட்டு போனாங்க. 1500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நீங்கள் போனீங்கன்னா. ஒன்றும் வியாபாரம் இல்லை போல இது சுத்தமாக. என்ன மழை நாள் இருக்குமோ? கார்த்திகை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ரைட்டு. இது வஞ்சிரமா? இது எவ்வளோ இது? இங்கே பார்க்குறீங்களா, இந்த கூடை எல்லாமே வந்து வியாபாரத்துக்கு தான். இதெல்லாம் வந்து ஏலம் கிடையாது. இதெல்லாம் வந்து வியாபாரத்தில் வச்சு விற்றுட்ருக்காங்க. இந்த எல்லா கூடையுமே கிட்டத்தட்ட 1500லேருந்து 3000க்குள்ளாரே முடிஞ்சிருது. நீங்கள் ஆனால் பேசி வாங்குகிற விதத்தில் இருக்குது. பேசி வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம். அந்த மீனை பொறுத்து தாராளமாக வாங்கலாம். போனீங்கன்னா 3 குடும்பம் 4 குடும்பம் சேர்ந்து போய் வாங்குங்க. ஒரே ஆளெல்லாம் போயெல்லாம் இவ்வளோ மீனை வாங்கினாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு 3 குடும்பம் இல்லை 4 குடும்பம் 4 ஃபேமிலி சேர்ந்து போய் பிளான் பண்ணிவிட்டு போய் வாங்கலாம். இந்த எறா பாருங்கள். இந்த குட்டி எறா இருக்குல்ல, குட்டி எறானா இது இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த குட்டி எறாவே, அந்த சின்ன எறாவே வந்து 300 ரூபாய் சொன்னாங்க. 200 ரூபாய்க்கு ஆனால் கொடுத்தாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பிசுறும் வேறு போட்டு கொடுத்தாங்க. 200 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் அவ்வளோ எறாவை. இந்த பெரிய எறா வந்து 800 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் நம்ம பேசினா 550லேருந்து 600 ரூபாய்க்குள்ளே கூட நம்ம வாங்கலாம், கொடுப்பாங்க. இது 900 ரூபா. 900 ரூபாய். வஞ்சர மீன் பியூரான வஞ்சர மீன் தானே இது? ஏன்னா இதே வேற நிறைய வெரைட்டி இருக்கு. மாவு வஞ்சரம் தனியா இருக்கு, இது பியூர் வஞ்சரம். இப்போ நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. 900 ரூபாய் ரேட் ஓகே தானா? அதிகமாக தான் இருக்கு. மீன் வரல, அதனால அதிகமாக தான் இருக்கு. கார்த்திகை மாசம் இல்லையா, அதனால ஏதாவது கம்மியா இருக்கு மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? இல்ல ரேட் அதிகம் தான். சரி, ஓகே. நீங்க எங்க இருந்து வரீங்க? பெரம்பூர் 3 கிணறு. பெரம்பூர்ல இருந்து வரீங்க. பரவாயில்ல. அது இது வந்து குழம்புக்கு ஊடா மீன். ஊடா மீனா? ஒன்று எடுத்து காமிங்க. ஊடா மீன் இது எவ்வளோ நான் வாங்குனீங்க? 200 ரூபா. 200 ரூபாயா? பரவாயில்ல இதானா? நம்ம ஏரியாவுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. இது 200 தான். இவ்வளோ மீன் வச்சுருக்காங்க. 200. ஆனால் வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்தா இல்லையா? ஓரளவுக்கு ஓகே. ஆனால் மற்ற நேரத்தில் கம்மியாக இருக்குன்றீங்க பெரிய மீன். ஏன்னா இதே வந்து 1200 1300 1500 உள்ளே போனால் 900 ரூபாய். நீங்கள் போயிட்டு நீங்கள் பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு யார் நிறைய வச்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அவங்ககிட்ட கம்மியாக 2-3 மீன் வச்சுக்கிறோம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய மீன் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அதான் இதெல்லாம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ணன் கரெக்டாக கிளியராக சொல்கிறாரு. நிறைய மீன் வச்சுருக்கவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா பார்க்கிங் பண்ணி கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். வாங்கலாம். அதுதான் உண்மை. ஆமாம், உண்மை தான் இல்லையா?
ஓகேண்ணா தேங்க்ஸ். நல்லா சமைச்சு சாப்பிட்டு நீங்களும் கையில் வேற வச்சிருக்கீங்களா? நண்டா? நண்டு எவ்வளோ வச்சு? நண்டு 2 கூறு வந்து 300 ரூபா. 2 கூறு 300 ரூபாயா? 400 ரூபாய் சொல்கிறாங்க. இது இந்த பெரிய நண்டு தான். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்து கை கிழிச்சிடும். எல்லாத்தையும் கொடுக்கணும். உடஞ்சிருக்காங்க இதெல்லாம். 300 ரூபாவா? கிட்டத்தட்ட எத்தனை நண்டு இருக்கும்? 1 கிலோ 10 நண்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நண்டுக்கு மேலே இருக்குது. 300 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நண்டு நல்லா வாங்கலாம். இந்த மூட்டை ஃபுல்லாகவே மூட்டை இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இத்தடி மீனெல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம வீட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன மீனை வாங்கி போனாலே கழுவி ஊற்றுவாங்க. க்ளீன் பண்ணாமல் எடுத்துன்னு போயிட்டுனா அதுக்காக இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வெளியில் வரும்போதே வந்து ஒரு 30-40 பேர் சேர்ந்து இது மாதிரி வந்து வெட்டிட்டு இருக்காங்க. மீன் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பார்த்தீங்களா. இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வெறும் 30 ரூபா தான் வாங்கினார் அவர். எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த விஷயத்தில். என்னடா இது வெறும் 30? ஏன்னா நம்ம ஊர்லலாம் 1 கிலோ மீனை க்ளீன் பண்ணுறதுக்கே 30 ரூபா வாங்குறாங்க. 20 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குறாங்க. இவ்வளோ பெரிய மீன். இந்த மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 3-4 கிலோ வரும். 3 கிலோவாச்சும் வரும்னு வைங்களா. 3 கிலோவாச்சும் வரும். 30 ரூபான்றது ரொம்ப கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். தலைவர் திமிங்கலம் தானோ